வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2025 பிப்ரவரி 8 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். காற்றை பொறுத்த வரைக்கும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே 3 வலுவான நிகழ்வுகள் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே, அதாவது வலுவான புயல் 280 கிலோமீட்டர் வேகம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு புயல் வின்சி, மேலும் ஒரு புயல், மேலும் ஒரு ஆஸ்திரேலிய தாழ்வு மண்டலம், இவையெல்லாம் தென்னரைக்கோளத்தை நோக்கி வட அரைக்கோள காற்றை வலுவாக இருக்கிறது. இதில் உயரழுத்தம் காற்றை வளிமண்டலத்தில் கட்டுப்படுத்தி வழிநடத்துகிறது. இவையெல்லாம் தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை எதிர்த்து, அதாவது மழைப்பொழிவிற்கு எதிர் அமைப்பாக இருந்தாலும் காற்றை தமிழ்நாட்டிலே கொஞ்சம், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தென் கடலோரத்திலையும், அதாவது மன்னார் வளைகுடா குமரி கடற்பகுதிகளில் 3 நாட்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கும். அதாவது விட்டு விட்டு அவ்வப்பொழுது மதிய மாலை நேரங்களில் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும். மலைப்பகுதிகளிலையும் இருக்கும். ஆனால் மலைப்பகுதிகளில் அச்சுறுத்தல் இல்லை, புரிதலுக்காக. ஆக தரை வழியாக கூட, தரையில் கூட லேசான காற்று 3 நாட்களுக்கு இருக்கும். அந்த காற்று என்பது இலைகளை அசைக்கும் காற்று, காற்றாலைகளை சுழல விடும் காற்று என்பதை புரிந்து கொள்ளணும். அவ்வளவுதான், அச்சுறுத்தும் காற்று இல்லை. ஆனால் கடலிலே மன்னார் வளைகுடா குமரி கடற்பகுதிகளில் 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு 3 நாட்களுக்கு 8, 9, 10, 11 ஒரு 3-4 நாட்களுக்கு மட்டும் குமரி கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் அவ்வப்பொழுது விட்டு விட்டு வீசக்கூடிய காற்று 45 கிலோமீட்டர் வேகம் கொண்டது. 50 ஒரு சில நேரத்தில் 50 இருக்கலாம். ஒவ்வொரு திருப்பமும் ஒவ்வொரு மாதிரியான காற்று இருக்கும். விட்டு விட்டு வீசும் காற்று குமரி கடல் மன்னார் வளைகுடாவில் மட்டும், அதுவும் குமரி கடலோட கிழக்கு பகுதி, மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி, இந்த பகுதியில் மட்டும் தொடர்ந்து விட்டு விட்டு வீசும் காற்று இருந்து கொண்டிருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். 3 நாட்களுக்கு மட்டும் அச்சுறுத்தும் காற்று. பிற பகுதிகளில் எந்த அச்சுறுத்தலும் இல்லை. தமிழ்நாடு கரையோரம் மீன் பிடிக்கலாம், இல்லை கடற்தொழில் செய்யலாம். அதாவது தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்திற்கு பெரிய அச்சுறுத்தல் இல்லாவிட்டாலும் 3 நாட்களுக்கு திடீர் என்று குமரி கடலை ஒட்டிய பகுதிகளில் ஒரு காற்று அச்சுறுத்தல் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு பயணம் செய்ய வேண்டும். ஆனால் பெரிய அச்சுறுத்தல் இல்லை. ஆனால் 3 நாட்களுக்கு 11ஆம் தேதி வரை காற்று இருக்கிறது, விட்டு விட்டு அவ்வப்பொழுது. அதற்கு அடுத்தபடியாக காற்று அச்சுறுத்தல் உடனடியாக எதுவும் தெரியவில்லை. வருவது காற்று சுழற்சியாக இருந்தாலும் அது இலங்கையோட தென்கிழக்கு பகுதிக்கு 22ஆம் தேதி தான் வருது. இப்பொழுதைக்கு அச்சுறுத்தல் இல்லை. அந்த 10ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வுக்கு அது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலையே தான் பயணிக்கும். அதனால் காற்று குவிதல் என்பது இந்த 3 நாட்களுக்கு மட்டுமே. அதற்கு பிறகு 22, 23, 24 தேதியை ஒட்டி தான் அமையும் என்பதனால் அச்சுறுத்தும் காற்று இதற்கு அப்புறம் உடனடியாக இல்லை. அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் 12, 13, 14 ஏற்கனவே 11ஆம் தேதியிலிருந்தே 11, 12, 13 மழை எதிர்பார்த்திருந்தோம். அந்த காற்று சுழற்சி தொடர்ந்து சுமத்ரா தீவரிகவே நீடித்து கொண்டிருக்கு. அந்த காற்று சுழற்சியை முன்னேற விடாமல் உயரழுத்தமும் தென்னரைக்கோளத்தை நோக்கி செல்லக்கூடிய காற்றும் தடையாக அமைந்து கொண்டிருக்கிறது. இதனால் 12, 13, 14 ஒரு மிரட்டும் வானிலை மட்டும் இருக்கும். மழை வருவது போன்ற ஒரு மேக உற்பத்தி மட்டும் இருக்கும். மழைக்கு வாய்ப்பில்லை. அடுத்த மழை, அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை கண்டிப்பாக இலங்கைக்கு தெரிகிறது. 20ஆம் தேதியிலிருந்தே தெரிகிறது. 21 கண்டிப்பாக தெரிகிறது. இலங்கைக்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னென்னா, நம்ம 22, 23, 24ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவையும் 21, 22, 23, 24 தேதிகளில் இலங்கைக்கு மழைப்பொழிவையும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு இடையூறு கொடுக்கும் விதமாக எந்தவித நிகழ்வும் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்னரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் 3ம் சரியாக ஒரு 17ஆம் தேதி 18ஆம் தேதி வாக்கில் அது தெற்கு நோக்கி, அதாவது அண்டார்டிகா பகுதியை நோக்கி 23 டிகிரிக்கு மகர ரேகைக்கு கீழே போய்விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மகர ரேகைக்கு தெற்கே போய்விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இடையூறு இருப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. 22, 23, 24 தமிழ்நாட்டிற்கு தூறல் மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வு 21, 22, 23, 24 தேதிகளில் இலங்கைக்கு மழை பொழிவை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இலங்கையோட தெற்கு அரைப்பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. 21, 22, 23, 24ஆம் தேதி
இது 4 நாளில் ஏதேனும் 2 நாளாவது மழைப்பிடிப்பை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆய்வறிக்கையில் உறுதியாக அதாவது தெரிவிக்கிறது எனலாம். ஆகவே கிழக்கு காற்று அதாவது இலங்கை மற்றும் தென் தமிழ்நாட்டில் அந்த 22, 23, 24 கண்டிப்பாக 1-2 நாள் மழைப்பிடிப்பை கொடுக்கும். அந்த நிகழ்வு தென்னிலங்கைக்கு கண்டிப்பாக கொடுக்கும். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம், அல்லது மிதமான மழைப்பொழிவு கூட கொடுக்கலாம். இலங்கையில் அந்த தேதியில் அறுவடை வைத்திருந்தால், பிற பணிகள் வைத்திருந்தால், அந்த 21 24 தேதி வரைக்கும் உள்ள நிகழ்வு எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதை அறிந்து நீங்கள் திட்டம் வகுத்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியா 25 இடைவெளி தான். 25, 26, 27, 28 மார்ச் 1 இடைவெளி இருந்தாலும் மிரட்டல் வானிலை இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அப்போ எந்தவித நிகழ்வுமே இருக்காது. தெற்கே புதிதாக நிகழ்வு உருவாகி வருவதற்கு கொஞ்சம் அதாவது மார்ச் 2ஆம் தேதி வரை நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதனால அந்த நிகழ்வும் சாதகமாகத்தான் அமையும். மார்ச் 2, 3, 4, 5 தேதிகளில் மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகமாக தான் அமையும். அது இடையூறாக தெரியவில்லை. ஆகவே பிப்ரவரி 21க்கு பிறகு மழைக்கு சாதகம் இருக்கிறது இலங்கைக்கு. 25 மார்ச் 1 வரை இடைவெளி கொடுத்து மீண்டும் மார்ச் 2 மார்ச் 4 வரை மீண்டும் அடுத்த சுற்று மழை பொழிவு தெரிகிறது. இப்படி அந்த மார்ச் மாதத்தில் 2, 3, 4, 12, 13, 14, 22, 23, 24 இப்படி 10 நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வு மழை பொழிவை தர வாய்ப்பு இருக்கு. இலங்கைக்கு கூடுதல் வாய்ப்பு தான். எட்டி பிடிக்க போராடலாமே தவிர இலங்கையை பொறுத்த வரைக்கும் தென்னிலங்கை வரைக்குமா, மத்திய இலங்கை வரைக்குமா, வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்குமா என்பதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பு 21ஆம் தேதிக்கு பிறகு இறுதி வார நிகழ்வு உண்டு, மழை உண்டு. அது தென்னிலங்கைக்கு மட்டுமா, மத்திய இலங்கைமா, வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வடகோடி அதாவது காங்கேசன் துறை மற்றும் யாழ்ப்பாணமும் சேர்த்து மழை கொடுக்குமா என்பதை தலைமன்னார் மற்றும் புத்தளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்குமா என்பதும் ஆய்வில் இருக்கிறது. அடுத்தபடியா மார்ச் இறுதியில் மார்ச் 21க்கு பிறகு சூரியன் குத்துக்கதிர் வந்துவிடும் என்பதனால கண்டிப்பாக மழை உண்டு இலங்கைக்கு. ஸ்ட்ராங் சிஸ்டம் ஏப்ரல் மே உண்டு. ஏப்ரல் மே 10 நாட்களுக்கு ஒரு முறை சிஸ்டம் வந்தாலும் ஒரு சில சிஸ்டங்கள் மழை இல்லாமல் போகலாம், தூறலை கொடுத்து விட்டு போகலாம். ஆனால் மாதத்திற்கு ஒரு சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏப்ரலில் ஒரு சிஸ்டம், மேலே ஒரு சிஸ்டம் ஸ்ட்ராங்கான மழை தரும். அது இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறேன். கண்டிப்பாக தென்னிலங்கைக்கு கூட வாய்ப்பு இருக்குது, தமிழ்நாட்டுக்கே வாய்ப்பு இருக்குது. அப்போ இலங்கைக்கு உறுதியான வாய்ப்பு தான் கோடை நிகழ்வு. கோடை மழை சிறப்பாக இருக்கும். கோடை மழையை சேமிக்க நீங்கள் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை சுருக்கம். ஆக மீண்டும் ஒரு முறை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை 22, 23, 24, அடுத்தது மார்ச் 2, 3, 4, அடுத்தது மார்ச் 12, 13, 14 இப்படி 10 நாட்களுக்கு ஒரு நிகழ்வு இருக்கிறது. கண்டிப்பாக மார்ச் இறுதி 21ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வும், அதாவது பிப்ரவரி 21க்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு மழை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். நன்றி.